ஹாய், ஐம் சந்தோஷ் ஃப்ரம் சாய் ஹோம்ஸ் அண்ட் ரியாலிட்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிரவுண்ட் லெவல் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இம்பார்ட்டண்ட்டு. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இது தெரியாமல் நீங்கள் வந்து சிவில் ஃபீல்டில் என்ட்ரே ஆக முடியாதுங்க. ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ட்ராயிங் போடுறேன் பாருங்கள். இது வந்து என்ஜிஎல் நேச்சுரல் கிரவுண்ட் லெவல். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கான லெவல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹைட் இருக்கும், அதாவது எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல். எல்லோரும் வந்து பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, எல்லார் சைட்டும், அதாவது பேஸ்மெண்ட் போடாத சைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஹைட்டில் இருக்கும். பக்கத்து பிளாட்டு அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த EGL எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவல். ஓகேங்களா? ஸ்பேஸ் பத்தாதில்ல, இதுலேருந்து நான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதுலேருந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளின்த் லெவல் வரும். ஸோ இதுதான் பிளின்த் லெவல். பிளின்த் லெவல் எப்படி சொல்லுவாங்கன்னா, பிளின்த் பீம் போடுறோம் இல்லையா, இது வந்து பிளின்த் லெவல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து PL பிளின்த் லெவல். பிளின்த் லெவல் வந்து ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல், FFL. ஸோ இந்த FFL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FFL பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஃப்ளோர் லெவல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில் லெவல்னு சொல்லுவாங்க. சில் லெவல்னால் விண்டோவுக்கெல்லாம் கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் லெவல், விண்டோ வைக்கிறாங்களே, விண்டோ வைக்கிற லெவல் தான் வந்து சில் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த விண்டோ ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சில் லெவல். இதுக்கப்புறம் நீங்கள் வாசக்கால் வைக்கிறீங்க இல்லையா, வாசக்கால் வருது இல்லைங்களா, வாசக்கால் வரும்போது அங்கே ஒரு பீம் வரும், அது வந்து லிண்டல் லெவல். அதுக்கப்புறம் வர்றது வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரூஃப் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் தெரியாமல் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. 2.8 மீட்டர்ஸ் ஹைட் வந்து உங்களுக்கு லிண்டர்லேருந்து ரூஃப் லெவலுக்கு நீங்கள் வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ரூலு. இப்போது காலம் எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்னா, இங்கேருந்து ஒரு 5 ஃபீட் எடுத்துக்கலாம். 5 ஃபீட்டுக்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் பிளின்த் லெவல். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 ஃபீட்டு, இங்கே ஒரு 5 ஃபீட்டு. ஸோ ஹைட்டு டிஃப்ரென்ஸ் வரும். டோட்டலாக 10 ஃபீட்டு. அங்கேருந்து நீங்கள் பிளின்த்து போட்டு நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் ஹைட்டு தூக்கிக்கலாம். ஸோ இதுதான் கேல்குலேஷன். இந்த ஒரு 10 ஃபீட்டு இல்லாமல் நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் மேட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ரென்த் இருக்காத மாதிரி தான் தெரியும். ஸோ என்ன மாதிரி டைப் ஆஃப் மேட்டு போடலான்னா, நீங்கள் ஸ்லோப் மேட் போடலாம், இல்லை ஃப்ளாட் பெட் மேட் போடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம காங்க்ரீட்டோட டைப்ஸை பார்த்துக்கலாம். இதில் வந்து PCCன்னு இருக்குது, RCC இருக்குது, RPCன்னு இருக்குது, DPC, RMC. PCC பார்த்திங்கன்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட் காங்க்ரீட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெறும் வந்து உங்களுக்கு சிமெண்ட்டு சாண்டு வேணால் வந்து கோர்ஸ் அக்ரிகேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு கீழே வந்து மேட் போடணும் அப்படின்னும் போது அதில் யூஸ் பண்ணுவாங்க. பிளின்த் பீம் போடணுன்னா
அது வந்து இது வந்து பேசிக்காக வந்து அந்த லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக போடுறது இது. ஸோ இதோட ஸ்ட்ரென்த்து வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மிக்சர் வந்து சிமெண்ட்டு, ஸ்டாண்டு, ஜல்லி, அதாவது அக்ரிகேட் மிக்சர் வந்து உங்களுக்கு கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்காது. இது எப்படியும் குவான்டிட்டி வைஸில் வந்து அதிகமாக தான் வரும். இதெல்லாம் வந்து மேலே போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது காங்க்ரீட்டுக்கு கீழே வர சர்ஃபேஸை வந்து லெவல் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்கறது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்க்ரீட். ஆர்சிசி தெரியும் இல்லைங்களா, 1:2:4. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா M20 இருக்குது, M25, M30, M35. ஸோ பிரிட்ஜஸ் அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு M40, M50 அந்த கிரேடு வந்து உங்களுக்கு மாறும். ஆர்பிசின்றது பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிரிக் கான்க்ரீட்னு சொல்லுவாங்க. அதை பிரிக்கு வச்சு ஸ்ட்ரக்சர்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த காங்க்ரீட்டை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பிரிக் காங்க்ரீட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிசினா டேம்ப்னஸ் ப்ரூஃப் காங்க்ரீட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டேம்ப்னஸ் வருது இல்லைங்களா, அந்த ஏரியா பாத்ரூமு, கிச்சனு, எங்கெங்கெல்லாம் வாட்டர் ஸ்டாக்னேட்டிங் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து இங்கே டிபிசி யூஸ் பண்ணுவாங்க. ஆர்எம்சினா வந்து ரெடி மிக்ஸ் காங்க்ரீட். இது ரெடிமேடாக அவைலபிள் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 யூனிட்டோ 10 யூனிட்டோ அவங்க மிஷினில் எடுத்துகிட்டு வந்து பம்பிங் யூனிட் வச்சு உங்களுக்கு டைரெக்டாக காங்க்ரீட்டை வந்து இது அப்ளை பண்ணி விட்ருவாங்க. இதில் வந்து லேபர் சார்ஜு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும், நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ரெடி மிக்ஸ் காங்க்ரீட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இப்போ சைட்டுக்கு போனீங்கன்னா சைட்டில் வந்து எந்த லெவலில் வந்து உங்களுக்கு பிசிசி வேணும், எவ்வளோ வந்து லெவல் பிளிந்த் பீம் எவ்வளோ, எந்த லெவலில் வந்து இது பண்ணணும், அதுலேருந்து பேஸ்மெண்ட் எவ்வளோ போடணும். அப்போது உங்களுக்கு மேஸ்திரி கேட்குற லெவல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அடி போடணும், 2 அடி, 2.5 3 இன்ச்சா, 3 அடியா, 4 அடியா, இல்லை இப்போ கார்பெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெண்டர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கேல்குலேஷன் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து கிரானைட் போடுறாங்கன்னா 3/8 வேணுமா உங்களுக்கு, ஹைட்டு கொஞ்சம் லெவலிங்க்கு ஸ்லோப்புக்கு எவ்வளோ வேணும், இல்லை 5/8 வைக்கவா அப்படின்வாங்க. அப்போது நம்ம வந்து என்ன இது அந்த மெஷர்மெண்ட்டு எப்படி வருது அப்படின்றதுக்கு நம்ம தெரியாமல் முழிக்கக்கூடாது இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபீட்டு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நோட்டேஷன் வரும். ஸோ இதுலேருந்து இது மல்டிப்ளை பண்ணும்போது இன்ச்சஸ் வந்து டபுள் கோட்ஸ் வரும். சூட்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் இது வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு கேல்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நீங்கள் டிவைட் பண்ணணும். சூட்லேருந்து இன்ச்சஸ் போகணுன்னா டிவைட் பண்ணணும். ஸோ இன்ச்சஸ்லேருந்து ஃபீட் போனோன்னா டிவைட் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு ஒரு பேசிக்கான கேல்குலேஷன் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு ஃபீட் வந்து உங்களுக்கு 12 இன்ச்சஸ், ஓகேங்களா. இதில் வந்து ஸோ 1 இன்ச்சஸ் 8 சூட் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ச்சஸ் கிடச்சிரும். இதில் வந்து இன்ட்டு 8 போட்டிங்கன்னா இது இந்த சூட் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான கேல்குலேஷன். இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 feet 12 to 36 inch. இது எப்படி வந்ததுன்னு பார்க்குறீங்களா? 3 into 12, ஸோ 36 inches. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் எப்படி இருக்குன்னா ஒரு 1 inch, 2 inch, 3 inch அப் டு வந்து 12 inches வரும். நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதிலேருந்து உங்களுக்கு இன்ச்சஸ் வந்து போகும்போது இதில் கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் வந்து இந்த உள்ளே இருக்கிற கேல்குலேஷன் வரும். ஸோ இது வந்து நீங்கள் டேப்பில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 12 inchesனால் 1 feetன்னு வரும். ஸோ இதில் வந்து இதுக்கு நடுவில் வர்ற கேப்ஸ் வந்து 8 சூட் வந்துடும். 4 5 6 7 8.
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேப்பில் வந்து கேல்குலேஷன் பண்ணுவோம். ஒரு மீட்டர் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 3.28 ஃபீட். ஓகேங்களா, இது வந்து பேசிக். இப்போ நீங்கள் வந்து இந்த 3.28 எப்படி கேல்குலேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு. ஓகேங்களா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ், இதில் வந்து 2 ஷூட். சாரி, இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி வராது. இதில் வந்து 3 ஃபீட் இருக்கிறதால 3 ஃபீட் போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து 8 3 ஸோ 24. ஸோ 24 இன்ச்சஸ் இருக்கிறதால 3, அதாவது 3 டைம்ஸ் வருது இல்லைங்களா, டிவைடட் பை 8 போட்டிங்கன்னா 28 டிவைடட் பை 8 3 டைம்ஸ். 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 3 ஷூட், பேலன்ஸ் இருக்கிறது 3 ஷூட். ஸோ இப்படி தான் இந்த கேல்குலேஷன் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக்காக வந்து வெயிட் ஆஃப் த ஸ்டீல் எவ்வளோ தேவைப்படும், ஒரு 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 மீட்டருக்கு, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு, ஒரு சிஎஃப்டிக்கு எவ்வளோ தேவைப்படும், அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் ஆஃப் த ஸ்டீல் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஸ்கொயர், டயாமீட்டர் ஆஃப் த ஸ்டீலு, லென்த்து டிவைடட் பை 162 கேஜி பர் மீட்டர். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் டயாமீட்டர் டிவைடட் பை 533 இன்ட்டு லென்த் கேஜி பர் ஃபீட். ஸோ நீங்கள் மீட்டராகவும் கேல்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை இதுவாகவும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 12 mm ராட். ஸோ 12 mmக்கு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 12 இன்ட்டு 12 இன்ட்டு, நான் 1 மீட்டருக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து லென்த்து வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து ஒரு மீட்டர் கணக்கில் பண்ணுறோம், டிவைட் பை 162. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 0.88 கிலோகிராம் பர் மீட்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு கேஜிக்கான 12 mm ராட் தேவைப்படும். அப்போது நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ராடோட லென்த்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர் வருது, 12 மீட்டர் தான் வருது. அப்போது 0.88 இன்ட்டு 12, ஸோ உங்களுக்கு வந்து 10.56 கேஜி வருது. இப்போ இதே வந்து ஃபீட்டில் கேல்குலேட் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 12 இன்ட்டு 12, ஓகேங்களா, இன்ட்டு ஒரு அடிக்கு நான் எடுக்கிறேன். அப்போ டிவைட் பை 533. ஸோ உங்களுக்கு வந்து 0.270 கேஜி பர் ஃபீட். 40 கேஜிஸ் வரும், 40 ஃபீட் வரும், கரெக்டுங்களா. 0.270 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா டோட்டல் வெயிட் வந்துடும் உங்களுக்கு 10.56 கேஜி.